ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு தாச்சி வச்சு நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அது நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். அடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம், அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லம் கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லத்தில் நீங்கள் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். பாகுபதம் எதுவுமே வந்து இதுக்கு தேவை கிடையாது. பாருங்கள், வெல்லம் எல்லாம் வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பு நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்பை நம்ம அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ வந்து அது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, அதுக்கு 5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுக்கணும். 5 விசில் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளை பாகை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுக்கணும். இப்போது நம்ம வந்து இது கூட அந்த முந்திரி திராட்சையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறாங்க. See you, tata, bye bye. Thanks for watching.